தீஷா வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன தலைப்பு? அமரன். அமரன். தொடர்ந்து நல்ல தலைப்புகளில் தான் தீஷா திரவியராஜ் பேசுவாங்க, நல்ல உரையை கொடுப்பாங்க. அமரன் அப்படின்னு சமீபத்தில் திரைக்கு வந்து எல்லோரையும் நாட்டுப்பற்று மிக்கவர்களாக சிந்திக்க வைத்த ஒரு நல்ல படம். இந்த உரையும் அப்படி ஒரு உரையாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக பேசுங்க. காஷ்மீரை இந்திய ராணுவம் தன் துப்பாக்கி முனையில் அமைதிப்படுத்த போராடும் இந்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாறை சொல்லும் அமரன் திரைப்படத்தின் ஆழமான சமுதாய கருத்தை அன்பான தமிழ் மக்களின் நெஞ்சில் பதிக்க வந்திருக்கிறேன். கேட்பவர்களே வணக்கம். அமரன் திரைப்படம் வாழ்க்கையை மட்டும் சொல்லவில்லை, இப்படியும் வாழலாம் என்பதையும் சொன்ன திரைப்படம். நல்ல குறிக்கோளை அடைவதற்கு தொடர்ந்து முயன்ற மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் அமரன் திரைப்படத்தை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன். மேடை ஏறுவதற்கு பயம் என்றால் அதை உடைப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய முதல் செயல் மேடை ஏறுவதுதான் என்று முகுந்த் சொன்ன வார்த்தை. பயம் என்ற ஒன்றை உடைக்க வேண்டுமானால் நமக்கு பயமே இல்லை என்று நினைக்க வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாய் சொன்னது. ஒரு போர்க்களமும் சதுரங்க விளையாட்டை போலதான், ஆனால் அது படை வீரர்களுக்கு பின்னே ராஜா நின்று போர் புரிவார். நான் ஒரு தலைவனாக இருந்தால் படை வீரர்களுக்கு முன்னே நின்று போர் புரிவேன் என்று ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒற்றை வசனத்தில் அழகாய் சொன்ன திரைப்படம். இந்த அமரன் திரைப்படத்தில் இந்திய ராணுவத்தில் பணிபுரிவதற்காக எத்தனையோ நாடுகளிலிருந்து பல்வேறு மொழிகள் பேசுபவர்களாக ராணுவத்தில் வந்து சேர்ந்திருப்பார்கள். ஆனால் அத்துணை பேர் மனதிலும் தைரியம் வர வைப்பதற்கு கூட பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்ற தமிழ் பாடலை இன்றும் ராணுவ வீரர்கள் பாடுகிறார்கள் என்பதை உணர்த்திய திரைப்படம். இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் மேஜர் முகுந்த் வரதராஜன் ஐயா அவர்களின் கதையை சொல்லும் இந்த அமரன் திரைப்படத்தை திரையரங்குகளிலும் தொலைபேசியிலும் பார்த்த ரசிகர் பெருமக்கள் அனைவரும் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை எண்ணி வருந்தி இருப்பீர்கள். அதே நேரத்தில் முகுந்த் வரதராஜன் ஐயா அவர்களுக்கு அசோக் சக்ரா விருது வழங்கிய போது பெருமையும் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதே விருதை 21 வயதில் ராணுவத்தில் சேர்ந்து 3 படையெடுப்பாளர்களை 3 ராணுவ வீரர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு போரில் மாட்டிக்கொண்டவர்களை 3 துப்பாக்கி குண்டுகள் தன் உடலை துளைத்த போதும் அவர்களை காப்பாற்றி 2 தீவிரவாதிகளை கொன்று வீரமரணம் அடைந்த மேஜர் தினேஷ் ரகுராமன் 2 பதுங்கி இருந்த 4 தீவிரவாதிகளையும் கண்டறிந்து 2 படையெடுப்பாளர்களையும் காப்பாற்றி வீரமரணம் அடைந்த மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன். இதைவிட முகுந்தின் நேர்காணலில் அவர் வாயாலே சொல்லப்பட்ட ஒரு ராணுவ வீரனை பற்றி சொல்லவா? 2 தீவிரவாதிகளை கொன்ற திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் வீர் சக்கரா விருது பெற்றவர். இதைவிட என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் உடலை கவசமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முகுந்த் செய்த துணை தாக்குதலுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து வீரமரணம் அடைந்து வீர் சக்கரா விருது பெற்ற மேஜர் சிப்பாய் விக்ரம் சிங் என எத்தனையோ அமரன்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள். அவர்களை பற்றி உங்கள் முன்னால் நினைவு கூர்ந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மொட்டை மாடியில் முகுந்தை பார்க்கும் போதோ இல்லை அவனுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கும் போதோ மனமுடைந்து போகும் போதோ அவனது விருப்பத்திற்கு மதிப்பளித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட இந்து ரெபேக்கா வர்கீஸ் கதாபாத்திரம் நம்மை கவர்ந்தது. இன்றைய காலத்தில் இந்த பொதுமக்களா இந்த அமரன் திரைப்படம் கொண்டாடப்படுவதற்கு காரணம் இந்த திரைப்படத்தில் வரும் ஒரு ராணுவ வீரனின் தியாகமும் கணவன் மனைவிக்கும் இடையே உள்ள களங்கமில்லாத அன்பு மட்டும் காரணம் அல்ல, விரும்பிய துறையை தேர்ந்தெடுத்து பணிபுரிவதில் அடையும் மகிழ்ச்சியையும் காண்பிக்கின்றது. ஆக மொத்தத்தில் அமரன் திரைப்படம் மனதில் நிற்கும் ஒரு படம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீஷா திரவியராஜ் அமரன் அப்படிங்கிற படம் குறித்து அதோடு இணைந்து இன்னும் சில இராணுவ வீரர்களையும் இந்த மன்றத்தில் அரங்கேற்றி பேசியதற்காகவே ஒரு உற்சாகமான கைத்தறல்கள் கொடுக்கலாம். மிக்க நன்றி ஐயா. இந்த மாதிரியான சில திரைப்படங்கள் வருகிற போது நம் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த சில தன்னலமற்ற வீரர்களை நினைவு கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைது. உள்ளபடியே தீஷா திரவியராஜுக்கு இந்த உரையை வழங்கி அவர்களை நினைவுபடுத்தியதற்காக மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய இந்த உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள்.
இந்த அமரன் திரைப்படத்தினுடைய முக்கியமான ஒரு ஹைலைட் வந்து நீ சொன்னது போல அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாரதியாரினுடைய அந்த அமர வரிகள். அவருடைய வாழ்க்கையில் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய செல்லம்மா பாரதி எழுதியிருக்காங்க. அதில் ரொம்ப மனதுக்கு உருக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் தினந்தோறும் வெளியே போகும்போது, இது நிறைய பேருக்கு தெரியாது, பாரதியார் வந்து ஒரு அலங்கார பிரியர். கண்ணாடி முன்னாடி பல மணி நேரம் நின்று இந்த மீசை எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்குது, முண்டாசு சரியாக இருக்கா, கோட்டு சரியாக இருக்கா என்றெல்லாம் பார்த்து விட்டு தான் செல்வார். அவர் இறந்த நாளன்றைக்கும் கூட அப்படித்தான் இருந்தார். அவர் வந்து தன்னுடைய அந்த கோட்டில் வந்து சில இப்போது இந்த இராணுவத்தில் பணிபுரிகிறாங்க இல்லையா, அதாவது நேவியில், அதற்கப்புறம் வந்து ஆர்மியில், அங்கெல்லாம் பணிபுரிபவர்கள் மாதிரி இங்கே கொஞ்சம் அழகான வேலைப்பாடுகள் கொண்ட சில பூக்கள்லாம் இங்கே தைச்சி இங்கே வச்சுருப்பார். பின்னாளில் அவர் இறந்த பிறகு நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சட்டையில் நிறைய ஓட்டை போல் இருக்குது, அதனால தான் அதை மறைப்பதற்காக இப்படி வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. ஆனால் செல்லம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்படி இல்லை, அவர் வந்து தன்னை பாரத தாயினுடைய ஒரு இராணுவ தளபதியாக தன்னை நினைத்து கொண்டார். மனதளவில் அவர் தன்னை வந்து ஒரு நாட்டை காக்கின்ற ஒரு இராணுவ வீரனாக நினைத்ததால் தான் அப்படி ஒரு அலங்காரத்தை தன்னுடைய அந்த கோட்டில் அமைத்து கொண்டார். வறுமை காரணம் அல்ல, அதற்கு நாட்டை பற்றிய பெருமை காரணம் என்று செல்லம்மா எழுதியிருக்காங்க. அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏன்னா உண்மையான ஒரு இராணுவ வீரன் யார் என்றால், எல்லோராலும் போய் எல்லையில் நின்று துப்பாக்கியை ஏந்தி எதிரியோடு போரிட முடியாது. 130 கோடி மக்களும் அதை செய்ய முடியாது, சிலரால் தான் அதை செய்ய முடியும். ஆனால் மனதளவில் ஒவ்வொருவனும் தத்தமது நாட்டுக்குரிய ஒரு இராணுவ வீரனாக இருக்கணும். அதுதான் பாரதியார் தன்னுடைய பாடல்களில் சொல்லியிருக்கிறது. அது எனக்கு நினைவுக்கு வந்தது உங்களுடைய பேச்சு. குறை என்று சொல்வதற்கு குறையொன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில். இந்த படத்தை நீங்கள் தேர்வு செய்தது பாராட்டுக்குரியது. ராகவ் அவர்கள் சொன்னது போல அமரன் பற்றி பேச வந்த நீங்கள் நிறைய அமரர்களை பற்றி எங்களுக்கு சொன்னீங்க. ஒவ்வொருவரும் அந்த அமரர்களாக மனதளவில் மானசீகமாக நம்முடைய பாரத தாயை வணங்கி வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்து அதில் இருந்தது. அமரன் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி அழகாக பேசி ஒரு அமர காவியமாக எங்கள் மனதில் அதை நிலைநிறுத்தி விட்டு நீங்கள் போயிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் அவர்கள். அன்புக்கினிய தமிழ் பெருமக்களே, கடந்த சில ஆண்டுகளில் ஒரு குறிஞ்சி மலர் பூப்பதைப் போல தமிழ் திரையுலகில் ஒரு தேசபக்தி மிகுந்த ஒரு படத்தை ஒரு இன்றைய இளைய தலைமுறைக்கு புரிகின்ற வகையில் எடுத்தமைக்காக அந்த குழுவினருக்கு கூட சங்கரா சார்பாக ஒரு பெரிய பாராட்டு. அதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, அந்த இராணுவ வண்டியில் போகும்போது எல்லா மொழி பேசக்கூடிய வீரர்கள், அங்கே வெறும் தமிழ்நாட்டு வீரர்கள் மட்டுமல்ல, எல்லா மொழி பேசக்கூடிய வீரர்களும் அந்த துப்பாக்கி முனையை அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு, உச்சி மீது வாடி நின்று வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தேட்டரே கைத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னன்னா, ஒரு கவிஞனுடைய கவிதை வரிகள் காலத்தை வென்றும் காரியமாக நிற்கிறது என்பதற்கு பாரதி ஒரு எடுத்துக்காட்டு. உன் வயசில் இதுக்கு மேலெல்லாம் பிரித்து பகுத்து ஆராய்ந்து பேச முடியாது. சூப்பர் டூப்பர். நல்ல வாழ்த்துரைகளை நடுவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. சிறப்பான உரையை தீசா திரவியராஜ் இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நம் நன்றியை பரிசாக்குவோம். நன்றி. ரொம்ப நன்றி.